Hello viewers, welcome back to A to Z VLOGSll. இப்போ நாம இன்னைக்கு வேர்க்கடலை பர்ஃபி எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அழகு வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அது ஆற விட்டுருங்க. மாதிரி வறுத்து எடுத்த பிறகு அதோட தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து வேர்க்கடலை வந்து ரெண்டு ரெண்டாக வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரி நல்லா அப்படியே வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்துட்டு அதில் இருக்கிற இந்த முளையில் இருக்கோம் பாருங்கள், இந்த முளை அதெல்லாம் தட்டி எடுத்துருங்க. எல்லாமே வந்து தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுங்க, பேன் எடுத்துக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க. இந்த தண்ணி வந்து பாயில் ஆன பிறகு நல்லா பாயில் ஆனுங்க. பொடி பண்ண வெல்லத்தை வந்து ஒரு அழாக்கு வெல்லம் போடணுங்க. ஒரு அழாக்கு வெல்லம் போட்டு நல்லா கரைய விடணும். நல்லா கரைய விடணுங்க. வெல்லம் நல்லா கரையணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து அதை நல்லா கரைய வச்சுக்கணும். இந்த மாதிரி கரையிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. பாருங்க விவர்ஸ், இந்த மாதிரி வெல்லம் கரையணுங்க. பாருங்க, இந்த மாதிரி கட்டி கட்டியாக வெல்லம் இல்லாமல் நல்லா கரைய வைக்கணும். இந்த பாருங்க விவர்ஸ், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வெல்லம் வந்து நல்லா கரையணுங்க. கரைஞ்சிட்டு இது வந்து கட்டி கல் பதத்துக்கு நம்ம வந்து இந்த பாகை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வந்து இந்த பாகு வந்து கல் பதத்துக்கு வந்துதான்னு பார்க்கறதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி அந்த பதம் வந்துதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். இது தீ பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. பாருங்க விவர்ஸ், நமக்கு அந்த கல் பதம் வந்து இன்னும் வரல. அதனால் இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் எப்படியே பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வந்துடுச்சான்னு பார்க்கலாம். போட்டு இன்னும் வரல விவர்ஸ். இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இது கலரணும். பாருங்க, இந்த கல் பதம் வரப்போகுதுங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனு நெய்யை வந்து இந்த வெல்லத்தில் விடணுங்க. விட்டு அதை நல்லா கரைய விடணும். அப்போ தாங்க வந்து நமக்கு கடையில் விற்கிற மாதிரி அந்த ஸ்வீட் மேலே வந்து ஒரு மாதிரி மினுமின்னு இருக்கும் பார்த்தீங்களா, கிளேஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நெய்யை விட்டுட்டு அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த கல் பதம் வந்துடுச்சான்னு பார்க்கணும். கல் பதம் வந்துடுச்சு விவர்ஸ். பாருங்க, இப்படி இந்த வெல்லத்தை நம்ம இப்படி உடைச்சோம்னா வெல்லம் வந்து உடையணும். ஸோ நமக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக வந்துச்சு. வெல்லம் வந்து உடையுது. அப்போ வந்து நமக்கு இந்த பதம் கரெக்டாக வந்துச்சு. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள், ஓர அழாக்கு
உடைச்ச இந்த நம்ம உடைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையை போட்டுடணும். போட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மாதிரி பரப்பிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெள்ளத்தில் கரையை வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை கலவையை இதில் போட்டுடணுங்க. பாருங்க, இது வந்து சூடாக இருக்கிறப்பவே வந்து இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரெக்டாக அதில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. சூடாக இருக்கும், நம்ம கை வைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த சப்பாத்தி திரட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி திரட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சூடுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கணுங்க. பாருங்கள், பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ண பிறகு பீஸா கட்டர் இருந்தா பீஸா கட்டர்லயோ, அப்படி இல்லைன்னா கத்தியில நமக்கு வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து சூடா இருக்கிறப்ப தாங்க பண்ணணும், அதுக்கு மேல பண்ண முடியாது. பாருங்க வியூவர்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆன உடனே இந்த பர்ஃபி பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம புடுறதுக்கு கூட வந்துட்டு இதை பாருங்க எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா ஷேப்பு. நம்ம வந்து இது கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக ஷேப் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்துட்டு இதை புடுறதுக்கு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா வியூவர்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.